என் பெயர் சிவராமன், இயக்குனர், யூரோப் ஸ்டடி சென்டர். உங்கள் அனைவரையும் இந்த இன்ஸ்டாகிராம் லைவுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நிறைய நம்ம லைவ் ஷோஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாரத்துக்கு கிட்டத்தட்ட 6 லைவ் பண்றோம். 2 இன்ஸ்டாகிராம், 2 யூடியூப், அது மட்டும் இல்லாம 2 வெபினாரும் நம்ம வந்து என்லைட் செஷன்ஸ் கண்டக்ட் பண்றோம். ஏன்னா கான்ஸ்டன்டா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம இந்த துறையில ஒரு 16 ஆண்டு காலம் இருக்கிறதுனால நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள், நம்ம யூஸ்வலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க, இதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லி அதற்கு உண்டான சொல்யூஷன்ஸையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ தட்ஸ் வை இன்னைக்குமே பாத்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம்ஸுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இன்னைக்குமே நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபார்மேட் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் பேச போறோம். 2026 இன்டேக் பத்தி மிக முக்கியமா உங்களுக்கு கல்வி சார்ந்த எந்த கேள்விகள் இருந்தாலுமே நீங்க இந்த மொபைல் நம்பர்ல என்ன கேட்கலாம். 9884457722. இமீடியட்டா என்னோட ஸ்கிரீன்ல அந்த கொஸ்டின் டிஸ்பிளே ஆயிடும் அண்ட் ஐ வில் ஆன்சர் த கொஸ்டின். சரிங்களா? அண்ட் இந்த லைவ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கும். அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் நம்ம இங்கிலீஷ்லயுமே நிறைய லைவ்ஸ் வந்து பண்ணதான் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2026 இன்டேக் ஓப்பன்ல இருக்கு. ஆல்ரெடி க்ளோஸ் டு ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் ஆன் யூரோப் ஸ்டடி சென்டர். இன்னும் நிறைய பேர் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 30+ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு மட்டுமே எங்க ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. ஸோ அவர்களுக்குமே எங்களது நன்றிகள். ஸோ 2026 இன்டேக் பிளான் பண்றீங்கன்னா திஸ் இஸ் ரைட் டைம். மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் இன்னும் ஓப்பன்ல இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் லைக் ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட் போன்ற கண்ட்ரிஸ் ப்ரொமோட் பண்றோம். அட் ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards fee structure with affordable living expenses. மாஸ்டர்ஸ் பொறுத்தவரை, பேச்சுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கிடையாதுங்க. ஃபீ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakhs per yearல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ உங்களுடைய எல்லா கேள்விகளுமே மொபைல் நம்பர்ல கேளுங்க. 9884457722. இப்போ இன்னைக்கு இந்த டாபிக் உள்ள போவோம். வை யூரோப், ஜெர்மனி ஃபார் 2026 இன்டேக் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது ஒரே வரியில் அதற்கு உண்டான பதில சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற எந்த கண்ட்ரிஸும் விசா கொடுக்கறது இல்லை. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ஆல்மோஸ்ட் 50% விசா ரெஃப்யூசல். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து விசா ஸ்லாட்ஸும் கிடைக்கிறது இல்லை. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆல்மோஸ்ட் 50% விசாஸ் ரெஃப்யூஸ்ட். உங்களுக்கு கனடா பத்தி கேட்கவே வேண்டாம். 80% விசாஸ் ரெஃப்யூஸ்ட் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்தியன்ஸ் வராதீங்கன்னு இன்டைரக்டா சொல்றாங்க, அவ்வளவுதான். இதுல வந்து பெரிய ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. ஸோ நம்மள வர வேணான்னு சொல்ற கண்ட்ரி வாசல்ல நம்ம போய் நின்று விசா எடுத்துதான் அந்த கண்ட்ரிக்குள்ள நம்ம போகணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்மளை யார் வரவேற்கிறார்களோ, நம்மளை யார் ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ அங்க போய் நம்ம போய் படிச்சாலே போதும். இட்ஸ் மோர் தேன் இனஃப். தட் இஸ் வாட் வி சே. இன்னைக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோர் தென் 99% விசா சக்சஸ் ரேஷியோ எங்களுடைய 4 ஆஃபீஸஸ்ல மெயின்டைன் பண்றோம். சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர். அண்ட் அதான் நான் நிறைய நிகழ்ச்சியில பதிவு செஞ்சிருப்பேன். நான் பேசுறது, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே என்னுடைய 4 ஆஃபீஸஸ்க்கு மட்டும்தான். சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர். இது இல்லாம 30க்கும் மேற்பட்ட பிரான்ச்சைசிஸ் இருக்காங்க. அதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய 4 ஆஃபீஸஸ்க்காக மட்டும்தான் பேச முடியும். தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ இன்னைக்கு செப்டம்பர் 2026 இன்டேக் அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஆஃபீஸ்க்கு வாங்க, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்க. அதன் பிறகு அப்ளை பண்ணலாமா வேணாமான்றதை நீங்க டிசைட் பண்ணலாம். நீங்க ஆஃபீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதெல்லாம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்க எதுவும் எங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன்ல இருந்து தான் யூ கேன் ஃபர்தர் பிளான். மிக முக்கியமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு உள்ள வர்றாங்க. அனைவருக்கும் நன்றி. வாங்க, தாராளமா வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ப்ரமோட் பண்ணுங்க. ஆனா திருப்பி என்ன பண்றாங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் உள்ள வந்துட்டு யூரோப்ல இருக்கிற திரும்பவும் அதே பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கமிஷனுக்காக திரும்ப 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 யூகேலையும் அயர்லாண்ட்லயும் எப்படி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் சோழியை முடிக்கிறாங்களோ அதையே இன்னைக்கு யூரோப்லயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐயா, யூரோப்ல அவ்வளவு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, ஏன் நீங்க இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸும் லோ ரேங்க் யூனிவர்சிட்டிஸும் ப்ரமோட் பண்றீங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திருப்பி அதே கமிஷனுங்க. இந்த கமிஷன் எனும் ஒற்றை வார்த்தையில பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளின் வாழ்க்கையை பாத்தீங்கன்னா நசுக்கப்பட்டிருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம். கமிஷன் அப்படின்னா என்ன? வெரி சிம்பிள். இப்ப நீங்க ஒரு யூகே ப்ரமோட்டிங் ஏஜென்ட் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் ப்ரமோட் பண்ண மாட்டாரு. ஸ்டடி இன் கனடான்னு ஊரெல்லாம் பேனர் அடிச்சு பேசுவாங்க. ஆனா டொரண்டோ யூனிவர்சிட்டி ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. அதே தான் யூஎஸ்க்குமே. யூஎஸ் இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸ் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு எங்க கமிஷன் அதிகமாக கிடைக்கிறதோ
அங்க ஸ்டூடெண்ட்ஸை தள்ளி விட்டுட்டா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா நம்ம பாக்கெட்டுக்கு வந்துடும். இதுல தான் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு டாப் ரேங்க் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே 10 பைசா கமிஷன் கொடுக்காது. அதை தான் நம்ம திரும்ப 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 பதிவு செய்யறோம். நீங்களே ப்ராசஸ் கூட பண்ணிக்கோங்க அப்ராட் ஸ்டடீஸ்க்கு, நோ ப்ராப்ளம். இல்லை எங்ககிட்ட ப்ராசஸ் பண்றீங்களா, ஃபைன், மோஸ்ட் வெல்கம். இல்லை வேற ஒரு நிறுவனத்துல ப்ராசஸ் பண்றீங்களா, தாராளமா பண்ணிக்கோங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு சொல்றாங்கன்னா உஷாராயிடுங்க. ஏன்னா நீங்க ஒரு சப்ஸ்டாண்டர்ட், ஒரு தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகத்துக்கு உங்களை தள்ளுகிறார்கள் என்பதை நீங்க கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த ஒரு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸுமே 1 ரூபி கூட கமிஷன் கொடுக்காது. எந்தெந்த காலேஜ்ல எல்லாம் ஆள் சேரலையோ, எந்தெந்த காலேஜுக்கெல்லாம் யாருமே போக மாட்டாங்களோ, அவங்க நாட்டு மக்களே நிராகரித்த கல்லூரிகள், இல்ல லோ ரேங்க் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இதுக்கு தான் இந்த ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறது மூலியமா அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு கமிஷன் வரும். அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்க உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இந்த கமிஷன் என்ற கான்செப்டை உடைத்தெறிந்து டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அனுப்புறது பார்த்தீங்கன்னா யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். திரும்ப திரும்ப நான் அதுதான் பதிவு செய்யறேன். அண்ட் இந்த ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்சி நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு வேண்டுகோளா தான் சொல்றோம். உங்க பசங்களை இந்த கேவலமான தரம் தாழ்ந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்புவீங்களா? உங்க ஓன் சில்ட்ரனை நீங்க அனுப்புவீங்களா? சத்தியமா அனுப்ப மாட்டீங்க, கண்டிப்பா அனுப்ப மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு மற்ற பசங்களை அனுப்புறீங்க? ஸோ உங்க பசங்களுக்கு ஒரு நியாயம், உங்ககிட்ட இருந்து ஆஃபர், உங்ககிட்ட இருந்து சர்வீசஸ் எடுக்கக்கூடியவங்களுக்கு வேற ஒரு நியாயம்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப எங்க ஸ்டாஃபோடைய பசங்க, யூரோப் ஸ்டடி சென்டர்ல ஒர்க் பண்ற பல ஸ்டாஃப்ஸோடைய பசங்க நீ கரண்டா யூரோப்ல படிச்சுட்டு இருக்காங்க. நாங்க ப்ரொமோட் பண்ற அதே யூனிவர்சிட்டிஸ்ல நிறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு இப்ப அங்க வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு இந்த பாகுபாடு வேறுபாடு எல்லாம் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது பயனளிக்காதோ அதை செய்து இந்த நிறுவனத்தை நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இமி அளவும் கிடையாது. ஸோ we have a question from Julie. I am currently pursuing final year B.Arch. Wonderful. And I am a graduate this year. I won't get my transcripts until then. My question is for APA certificate for Germany. Can I apply using my semester mark sheets instead of transcript? Yes, you can apply, Julie. Not a problem. எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ கூட I met an architecture student. But she was from another country. நிறைய opportunities we have for architecture students and you are in your final year, not a problem. First எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க, accordingly we can plan and we will guide for your APS. It's not a problem. But ஒரே ஒரு விஷயம் ஜூலி நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனி மட்டும் தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. ஜெர்மனி இஸ் ஃபண்டாஸ்டிக் கண்ட்ரி, சூப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஜெர்மனி மட்டுமே அப்ளை பண்ணாதீங்க, சிக்கல். ஏன்னா நீங்க காம்படிஷன் நிறைய இருக்கு. ஸோ தயவு செஞ்சு மல்டிபிள் ஆப்ஷன்ஸுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு சேஃப்டி இருக்கும். பட் கம்மியான ஆப்ஷன்ஸுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, ஒன்லி ஜெர்மனி மட்டுமே அப்ளை பண்றீங்கன்னா காம்படிஷன் இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஸோ தயவு செஞ்சு பேக்கப் ஆப்ஷன்ஸையும் வச்சுக்கிட்டு நீங்க பிளான் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. தட்ஸ் வாட் இட் இஸ். அண்ட் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகலாம். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஈவன் ஃப்ரீ எஜுகேஷன்ல மாஸ்டர்ஸ் படிக்கலான்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட்டை போய் கேட்டிருக்காரு. அந்த ஏஜென்ட் என்ன சொல்லியிருக்காரு, யூரோப் நல்லா தான் இருக்கும், பட் எதுவுமே இங்கிலீஷ்ல கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த பையன் யூகே போயிட்டான். ஒரு சின்ன போய் அவன் சோழியை முடிச்சிருச்சு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ரிசர்ச் பண்ணுங்க, எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க. அண்ட் நாங்க we are completely a data driven company. எங்களுக்கு 16 years 17 years எது ஒர்க் அவுட் ஆகுதோ, எது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிஷியலா இருக்குதோ அதை மட்டுமே நம்ம மாணவர்கள்கிட்ட எடுத்து சொல்றோம். அதை மட்டுமே நம்ம சமூக வலைதளத்துல பதிவு செய்யறோம். நீங்க இன்ஸ்டாகிராம திறந்தாலே என்ன ஆடுங்க வருது, 1 கோடி நீங்க சம்பாதிக்கணுமா, ஃபாரின்ல நீங்க இந்த கோர்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை தெரு கோடியில நிக்க வச்சிடறாங்க. இதுதான் நடக்குது இன்னைக்கு. 1 கோடி சம்பாதிக்கலாம், 1.5 கோடி சம்பாதிக்கலாம். எந்தெந்த கண்ட்ரில PR இருக்குதோ அங்க போங்க. இவங்க எல்லாம் ஒரு 10க்கு 10 கேபின்ல உட்காந்துக்கிட்டு ஒரு கேமரா முன்னாடி 1 கோடி சம்பாதிக்கலாம். நீங்க அந்த கண்ட்ரிக்கு போங்க, சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம், இங்க பார்ட் டைம் ஜாப்ல நீங்க நிறைய சம்பாதிக்கலாம். இந்த மாதிரியான வாக்குறுதிகளை எவ்வளவு நாள் கொடுத்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸோடைய கதையை முடிக்க போறாங்கன்றது தெரியல. அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பல லட்சம் வியூஸ் போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் இதையும் நம்புறாங்க. இன்னைக்கு நாங்க எந்த வீடியோலையும் மாணவிகள் கிட்ட நீங்க இவ்வளவு சம்பாதிச்சிடலாம், நீங்க அவ்வளவு சம்பாதிச்சிடலாம், உங்களுக்கு நாங்க ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறோம், டியூஷன் ஃபீஸ்ல டிஸ்கவுண்ட் பண்றோம், இந்த மாதிரி எந்த தவறான கீழ்த்தனமான வாக்குறுதிகள் எதுவுமே கிடையாது. ஸோ when it comes to the salary, jobs and all those things, first of all என்னன்னா,
உங்களுக்கு அதிகப்படியான சேலரி வேணும்னு நீங்க நினைக்கிறதுல தப்பே இல்லையே, அது சரிதானே. பட் ஆனா இந்த கோர்ஸ் எடுத்து இந்த கண்ட்ரிக்கு போயிடுங்க, கண்டிப்பா நீங்க 1 கோடி சம்பாதிப்பீங்கன்றது தான் போய். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல சம்பாத்தியம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நல்ல ஸ்கில் செட் டெவலப் பண்ணணும். அந்த ஸ்கில் செட் எங்க நம்ம டெவலப் பண்ணிக்கணும், நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுதான் நம்ம வந்து படிச்சா தான் நமக்கு அதுல ஸ்கில் செட் டெவலப் ஆகும். அந்த நல்ல ஸ்கில் செட்டை வச்சுட்டு we can further develop our income and all those things. இதை விட்டுட்டு வெறும் இன்கம் மட்டுமே நம்ம இவங்க சொல்றாங்க இங்க போய் படிச்சாலே நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு யாரும் ஃபாரின் போகாது. நான் இங்கேயும் பதிவு செய்யறேன், நான் வெறும் மற்ற நிறுவனங்கள் மாதிரி இது இருக்கு அது இருக்குன்னு மிஸ்கைட் பண்ணாம வெறும் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அட்மிஷன் சப்போர்ட் அண்ட் விசா சப்போர்ட், இது ரெண்டுத்துக்கு உண்டான கைடன்ஸ் அண்ட் இன்புட் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அதனால ஒரு டிரான்ஸ்பரண்ட் அப்ரோச், இங்க மாற்று கருத்தே கிடையாது. இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பு வாங்குவது உங்க கையில தான் இருக்கு. பார்ட் டைம் ஜாப் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாதீங்க, தாத்தா பாட்டி சொத்தை வித்து ஃபாரின் போகாதீங்க, வேலை வாய்ப்பு வாங்குறது முன்னாடியே சொன்ன மாதிரி முற்றிலும் உங்க கைகளில் தான் இருக்கு அப்படின்னு நேர்மையான விஷயத்தை சொல்லி அனுப்புறது எனக்கு தெரிந்தவரை யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். நாங்க அனுப்பிச்ச பசங்க எல்லாம் டாடா பிர்லா ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பொய் வாக்குறுதிகள் எல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் சான்ஸ். அதை தான் நம்ம வந்து இங்க ப்ரெசென்ட் பண்றோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. ஸோ ஜூலின்றவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் இந்த செஷன்ல நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய கேள்வி இமீடியட்டா என்னோட ஸ்கிரீன்ல பப்ளிஷ் ஆகும். அதுக்கு நீங்க இந்த நம்பர்ல டெக்ஸ்ட் பண்ணலாம் 9884457722. immediately I will get the question and I will answer. And best question பாத்தீங்கன்னா we will also give them a small gift as a token of appreciation because நீங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெறறதுனால we do this. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பேச்சுலர்ஸ்க்குமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் மாஸ்டர்ஸ்க்கு 100 கணக்குல இருக்கு. இன்னைக்கு எஜுகேஷன்ல மிகப்பெரிய சேலஞ்சா நான் பார்க்கறது என்ன, எஸ்பெஷலி இந்தியாவில் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸும் இண்டஸ்ட்ரீஸும் கனெக்டடா இல்லை. சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் கனெக்டடா இருக்கிறாங்க, ஐஐடிஸ் என்ஐடிஸ் இன்னும் நிறைய கல்லூரிகள் இருக்கு. பட் பெருவாரியான கல்லூரிகள் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸோட கனெக்ட் ஆகலாம். இண்டஸ்ட்ரீஸோட கனெக்ட் ஆகாத போது நம்ம லேட்டஸ்ட் சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியாது. இதுதான் நம்ம கல்வியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் கரிக்குலம்க்கு அப்டேட்டடா இருக்கணும். அவங்க பிஹெச்டி 5 வருஷம் முன்னாடி முடிச்சிருக்கலாம், 10 வருஷம் முன்னாடி முடிச்சிருக்கலாம், 20 வருஷம் முன்னாடி முடிச்சிருக்கலாம், நாட் அ ப்ராப்ளம். பட் கண்டிப்பாக அவங்க அந்த அப்டேஷன் ஆஃப் டெக்னிக்காலிட்டிஸ், இன்னைக்கு கரண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன புது புது டெக்னாலஜிஸ் இருக்கு, எல்லாமே அந்த ஆசிரியருக்கு தெரியும் பொழுதுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம 15-20 வருஷம் முன்னாடி படிச்சு முடிச்சுட்டு சிலபஸே நம்ம அப்டேட் பண்ணிக்காம நம்ம இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸையும் அப்டேட் பண்ணாம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கும் போது அதனால எந்த ஒரு பயனுமே கிடையாது. திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸரே பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு வந்து ஹார்ட்லி ஒரு 2 hours தான் இருப்பார் at the university. Majority balance time they will be spending his time at the industries doing research articles, publications, projects, இதுல இன்வால்வ் ஆயிருப்பார். ஸோ அதனால அவருடைய நாலேஜை கான்ஸ்டன்டா அவர் அப்டேட் பண்ணிட்டு சிலபஸையும் கான்ஸ்டன்டா அப்டேட் பண்ணி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு பயன் பெறும் வகையில் அமையும். இதுதான் இங்க விஷயம். ஸோ லேட்டஸ்ட் சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக மாணவர்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம அமையும். புரிஞ்சு படிக்காம மனப்பாடம் செய்து படிக்கும் பொழுது அதனால நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. மாணவ மாணவிகள் புரிஞ்சு படிக்கணும், நேசித்து படிக்கணும், விரும்பி படிக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்து படிக்கணும். அடுத்த பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்ஜினியரிங்கும் சரி ஆர்ட்ஸ் காலேஜும் சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, பிசினஸ் டிசைன், இதே கோர்சஸ் தான் தமிழகத்துல இருக்கிற எல்லா கல்லூரி மாணவர்களும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரே கோர்ஸை எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. எப்படி அப்புறம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்? எல்லாரும் ஒரே கோர்ஸ் படிச்சா இப்ப நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க, எல்லாரும் ஒரே பொருளை வித்தா கண்டிப்பா அந்த பொருளோட விலை கீழே தானே போகும். சப்ளை அண்ட் டிமாண்ட் தானே. இன்னைக்கு நிறைய கல்லூரிகள்ல பாருங்க, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், கெமிக்கல், சிவில், ஏரோநாட்டிக்கல், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, இசிஇ, ட்ரிபிள் இஎன்ஐ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸே இல்லைங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி முடிச்சு விட்டாங்க. வெகு சில கல்லூரிகள்ல தான் இந்த கோர்சஸே இருக்கு. ஸோ எதிர்விட்டு அங்கிள் சொல்றாரு, யூடியூப்ல ஒரு அண்ணா சொல்றாரு அப்படின்றதுக்காகலாம் நீங்க உங்க கோர்ஸை மாத்திக்க வேண்டிய வேலையே கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு,
உங்களுக்கு எது கம்ஃபர்ட் லெவல், அந்த கோர்ஸுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா, தாராளமா படிங்க. பட் அதை நீங்க கரெக்டான இடத்துல படிக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். அண்ட் உங்களுக்கு கல்வி எடுக்கக்கூடிய ஆசிரியர் பாத்தீங்கன்னா அவர் அந்த துறையில ஒரு வல்லுநரா இருக்கணும். அப்பதான் நம்ம அங்க போய் படிக்கணும். அதை விட்டுட்டு எதிர்த்து வீட்டு அங்கிள் சொல்றாரு, இன்னும் சில பேர் கல்வியாளர்களா இருக்காங்க, காலேஜா போய் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிங்க அப்படின்னு ப்ரொமோட் பண்ணிட்டு, அதாவது எப்படி ப்ரொமோஷன்னா, நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கலன்னா உயிர் வாழவே முடியாதுன்ற லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணினாங்க. நீங்க அவங்களே பாத்தீங்கன்னா இதெல்லாம் படிக்காதீங்க, கோர் இன்ஜினியரிங் படிங்க, ஏஐ ஒரு டூலா படிங்க அப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். இப்போ கல்வி வந்து ஒரு காமன் டாபிக்ங்கிறதுனால யார் வேணா எதை வேணா பேசலான்ற நிலை ஆயிடுச்சு. நீ விஸ்காம் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பையனை கூட்டிட்டு போயிட்டு டேட்டா சயின்ஸ் படினா அவன் எப்படி படிப்பான்? இதுதான் நம் கல்வி முறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்கள் அண்ட் சவால்கள். அடுத்த கொஸ்டின் பை ஆகாஷ். Good afternoon, sir. I am currently pursuing BSc Robotics and Artificial Intelligence second year. I am planning to study abroad. Okay. See, first of all, robotics and artificial intelligence course படிக்கிறீங்க. Fine, very good. பட் அது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு 3 year டிகிரியை வந்து டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம பிளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ப்ரொஃபைல அசஸ் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும் ஆகாஷ். ஸோ இதே நம்பர்ல செஷன் முடிச்ச பிறகு கான்டாக்ட் பண்ணுங்க. வில் பி மோர் தென் ஹாப்பி டு கைட் யூ ஆகாஷ். சரிங்களா? எஸ். ஹலோ சார், திஸ் இஸ் ஜெயப்ரியா. ஐ ஆம் கரண்ட்லி டூயிங் மை ஃபைனல் இயர் இன் சைக்காலஜி. வெரி குட். ரொம்ப சந்தோஷங்க. இப்போ நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா சைக்காலஜியோ டிஃப்ரெண்ட் கோர்ஸ்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க மக்கள். இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நிறைய பேர் எடுத்து படிக்கிறாங்க. தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியில வாங்க. நிறைய கோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா தாராளமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க, மாற்று கருத்தே இல்லை. பட் எல்லாரும் எடுக்கிறாங்கன்றதுக்காக நீங்களும் எடுக்காங்க. ஐ ஆம் கரண்ட்லி டூயிங் மை ஃபைனல் இயர் இன் சைக்காலஜி அண்ட் ஐ வாண்ட் டு டூ PG counseling at abroad. Is it possible to do there? Yes, Jayapriya, we have some options இருக்கு நம்ம கிட்ட. கான்டாக்ட் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுக்கலாம். சைக்காலஜில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. 2-3 யூனிவர்சிட்டிஸ்ல இப்போ செப்டம்பர் 2026 இன்டேக் உண்டான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்க. தென் அக்கார்டிங்லி வி கேன் பிளான். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட். இன் மை பாஸ்ட் ஐ வாஸ் ஹேவிங் 26 arrears. விச் கண்ட்ரி வில் யூ ப்ரிஃபர் மீ? அது உங்க ப்ரொஃபைல் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். அரியர் வந்து வைக்காம இருந்தால் நல்லது, அப்படியே வச்சுட்டா அப்படியே நம்ம ஃபாரின் போக முடியாது அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. வி கேன் பிளான். அது ஒன்றும் பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ரொஃபைல் அசஸ் பண்றோம், என்னென்ன கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் நீங்க படிக்க முடியும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்றோம். தென் அக்கார்டிங்லி யூனோ வி கேன் பிளான். எஸ், வண்டர்ஃபுல். இன்னும் யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், கல்வி சார்ந்த கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா 9884457722 நம்பர்ல நீங்க கேட்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியை வந்து யூடியூப்லயோ இல்ல மற்ற பிளாட்ஃபார்ம்லயோ ரெக்கார்டட் வெர்ஷன்ல பாக்குறவங்களுக்கு நீங்களுமே இந்த மொபைல் நம்பர்ல உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல நிச்சயமா அதற்குண்டான பதில்கள் கொடுக்கப்படும். ஸோ மோர் கொஸ்டின்ஸ் கேளுங்க. another few more minutes then we will wind up. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பேச்சுலர்ஸ் அப்ராடுக்கு போய் படிக்கலாமா, பேச்சுலர்ஸ் இங்க படிச்சுட்டு அங்க போலாமா? நாங்க வந்து பேச்சுலர்ஸ்க்கே அங்க போயிடுங்க, இங்க இருந்துருங்க அப்படின்ற விஷயமெல்லாம் இல்லை. நீங்கள் சேரக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்குறாங்களா இல்லையான்றதை பார்த்துட்டு நீங்க சேரும்பொழுதுதான் நமக்கு அதற்குண்டான பிரதிபலன்கள் கிடைக்கும். நீங்க சேரக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்க பணத்தை மட்டுமே குறிவைக்குது என்றால் அங்க போய் நீங்க படிச்சு மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல கூட குவாலிட்டி எஜுகேஷனை தேடவே முடியாது. டிகிரி பிரிண்ட் பண்ணி கையில கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதை வச்சுக்கிட்டு. பட் நீங்க போகக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிஜமாவே அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெனிஃபிஷியலா இருக்கணும், ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட் அடையணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கணும். we have to empower them with latest technologies நினைக்கக்கூடிய கல்லூரிகள்ல போய் படி. அது ரொம்ப முக்கியம். தவறான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் சேர்ந்துட்டு அது என்ன ஒரு லேட்டஸ்ட் கோர்ஸாக இருந்தாலும் சரி, அதனால நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. ஸோ அடிப்படையில் கல்வி முறை மாற்றம் வரணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் இதெல்லாம் எப்படி சார் ப்ரொஃபஸர் அப்டேட் ஆகணும்னு சொல்றீங்க, இது சொல்றீங்க, அதெல்லாம் சாத்தியமா சார்? சாத்தியம் இல்லைன்னு எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படியே பேசிட்டு காலத்தை ஓட்டுறது? இளைய சமுதாயத்துக்கு தரமான கல்வி கொடுக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஒவ்வொருவரின் கடமை மாணவ மாணவிகளுக்கு தரமான கல்வியை கொடுப்பது. நீங்க தரமான கல்வியை கொடுத்துட்டா உலகத்தையும் இந்தியாவையும் நம்ம நாட்டையும் எல்லாத்தையும் மாணவ மாணவிகள் பார்த்துப்பாங்க. அவர்களுக்கு நாம் ஒரே வேலை செய்ய வேண்டியது தரமான கல்வியை கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இலவசமாகவோ குறைவான கட்டணத்திலேயோ கொடுக்கணும். கடை கோடி மக்களுக்கும் தரமான கல்வி சென்றடையும் பொழுதுதான் அசுர வளர்ச்சியை நாம் எதிர்பார்க்க முடியும்.
தரமான கல்வி கொடுக்காட்டி சும்மா வந்து நம்ம இதையே பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு பாருங்க கீழே போயிட்டே இருக்கு. எவ்வளவு நம்ம கிட்ட யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், உலகெங்கும் நம்ம பொருட்களையும் நம்மளுடைய பல விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் நம்ம ருப்பி வேல்யூ கீழே போயிட்டே இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, லேப்டாப், மொபைல் எதை வேணா எடுத்துக்கங்க, 99% இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இல்லை, எல்லாமே ஃபாரின் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம நாட்டில இருந்து பணம் வெளியில போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நம்ம நாட்டின் பணம் வேல்யூ கீழே இறங்குது. நான் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோ எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பர்ட்டோ கிடையாது, பேசிக்கா தெரிஞ்சதுதான். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நல்ல ரிசர்ச் ஆக்டிவிட்டி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கிறது, நல்ல லேட்டஸ்ட் சிலபஸ், கல்வியை வியாபாரமாக பார்க்காத மாதிரியான சூழல், இதெல்லாம் இருக்கும்பொழுது நிச்சயமா ஒவ்வொரு கல்வி பயிலும் மாணவனும் வெற்றி பெறுவான். இதை தான் நாங்க இங்க 16 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஃபோக்கஸ்டா படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் ஹேஸ் டு வின். அடுத்து 2 கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. குட் ஈவினிங் சார், ஐ வாண்ட் டு ஆப்ட் ஃபார் பிஇ இன் இசிஇ. ஐ எம் கரண்ட்லி இன் 12th grade. I will give my board exams next year. So can I do my BE free in Germany? Say first of all, bachelor's Germanyல கிடையாது. First of all, அதே மாதிரி இந்த மாதிரி ECE, EEE, E&I இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஃபாரின்ல கிடையாது. பேச்சுலர்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ தாராளமாக நீங்கள் 12th படிங்க. 12th உள்ள என்ட்ரு ஆகும்போது எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க, தாராளமாக we can plan. அண்ட் பேச்சுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கிடையாது. பேச்சுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெர்மனி ப்ரொமோட் பண்றது கிடையாது. ஏன்னா அவங்க 13 years ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் கேட்கறாங்க. பட் நம்ம கிட்ட 12 years தான் இருக்கு, அதனால பண்றது இல்லை. பேச்சுலர்ஸ் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 lakhs per yearல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? எஸ். குட் ஈவினிங் சார், ஐ ஆம் பிரவீன். ஐ ஆம் ஸ்டடிங் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சரல், பிளானிங் டு டூ அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இன் அப்ராட். எஸ், சில கோர்சஸ் நம்ம கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, நிறைய கோர்சஸ் ஆப்ஷன்ஸ் இல்லை. when it comes to agriculture தப்பா எடுத்துக்காதீங்க. கான்டாக்ட் பண்ணுங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம கொடுக்குறோம். தென் அக்கார்டிங்லி யூ கேன் பிளான். சரிங்களா? எனி மோர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த மொபைல் நம்பர்ல கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன அவேர்னஸ் போடுங்களேன், என்ன சொல்லுங்க. இன்னைக்கும் பாருங்களேன், டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு 1 year டிகிரிக்கு இந்த யூகே அயர்லாண்டுக்கு இன்னைக்குமே போயிட்டு இருக்கிறாங்க. 1 year டிகிரி வேலிட் இல்லை. 1 year டிகிரி படிக்காதீங்க, 2 வருஷம் படிங்க, டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல படிங்கன்னா கேட்கறது இல்லை. அண்ட் பிபிசியே ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யூகேக்கு வர்ற இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கேஷ் கவ் மாதிரி ட்ரீட் பண்றாங்க, அவர்கள் பணத்தை மட்டுமே அவங்க குறி வைக்கிறாங்க அப்படின்றது தெளிவா பதிவு செய்துமே இன்னைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்கலாம் இன்டர்நெட்ல. ஸ்டடி இன் யூகே கெட் லேப்டாப் ஃப்ரீ, ஸ்டடி இன் யூகே கெட் ஐபோன் ப்ரோ மேக்ஸ் ஃப்ரீ, ஸ்டடி இன் யூகே கெட் ஃபிளைட் டிக்கெட் ஃப்ரீ. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேட்டாலே உஷாராயிடுங்க. அண்ட் சர்வீஸ் சார்ஜ் இஸ் நோ சர்வீஸ் சார்ஜ் ஃபார் யூகே. ஏன் 2 லட்சம், 2.5 லட்சம், 3 லட்சம் வரைக்கும் யூனிவர்சிட்டி கமிஷனாக கொடுத்துட்றாங்க. இந்தியாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கூட நான் யூகேக்கும் அயர்லாண்டுக்கும் அனுப்புனதில்லை. இன் மை 4 ஆஃபீஸஸ், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர், ஒரு மாணவனை கூட நான் அனுப்பிச்சதில்லை. மக்களுக்கு பயன்பெறாத விஷயத்தை செய்து இந்த நிறுவனத்தை நடத்த வேண்டிய அவசியத்திலேயோ நிர்பந்தத்திலேயோ எண்ணத்திலேயோ நான் இல்லை. மாணவிகளுக்கு எது பயனளிக்குமோ அதை எடுத்து சொல்வோம், ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் மேனர்ல. அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். அதனால தான் நம்ம அப்ராட் மெடிசனும் ப்ரொமோட் பண்றது இல்லை. அதை பத்தி பேசுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ ஆம் ஃப்ரம் பத்மராஜ். மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் மாஸ்டர்ஸ் இன் இட்டலி, பட் மை விசா ரிஜெக்ஷன் இஸ் 100% இன் இட்டலி. இஸ் தேர் எனி அதர் வே ஸோ வி கேன் கெட் விசா அப்ரூவல்? சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால விசா ரெஃப்யூசல் ஆச்சு, என்னென்ன டீடைல்ஸ்ங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணி விசா ரெஃப்யூசல் வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டு தான் உங்க ப்ரொஃபைல் எடுக்க முடியுமா முடியாதான்றதை சொல்ல முடியும். அண்ட் ஏன்னா நாங்க மேஜரா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு மோர் தென் 99% விசா சக்சஸ் ரேஷியோ மெயின்டைன் பண்றோம். டச் வுட், காட்ஸ் கிரேஸ். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு விசா ரெஃப்யூசலே நமக்கு வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸையும் தான் நம்ம வந்து எடுக்கிறோம், எதெல்லாம் நம்மளால ப்ராசஸ் பண்ணி முடிச்சு கொடுக்க முடியுமோ. பட் என்னன்னா விசாங்கிறது நம்ம கையில இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். விசாங்கிறது நம்ம வந்து we have to apply and see. பட் நாங்க டச் வுட், காட்ஸ் கிரேஸ் 99% மேல we have visa success ratio. Yes, this is what it is. And வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க உங்களுடைய கொஸ்டின்ஸை எங்களுடைய மொபைல் நம்பர்ல கேட்கலாம். 9884457722. I'll be more than happy to answer. அடுத்து பாத்தீங்கன்னா மெடிசன் அப்ராட். நீங்க இந்த லைவ் நிகழ்ச்சியை ரெக்கார்டர்லயோ இல்லை லைவ்லயோ பாக்குறீங்களா, தயவு செஞ்சு நீங்க ஒரு 10-15 பேர் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்ல நல்ல விஷயத்த செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, அந்த குழந்தைங்களை யாராவது நீங்க பாத்துக்கிறீங்கன்னா இந்த அப்ராட் மெடிசன் பிளான் பண்றாங்களா, தயவு செஞ்சு அவங்கள தடுத்து நிறுத்த பாருங்க.
ஏன்னா அப்ராட் மெடிசன் ஒரு பயனற்ற செயல், இதனால எந்த ஒரு பயனுமே கிடையாது. அதனாலதான் நான் பல வருஷத்துக்கு முன்னாடி மெடிசன் அப்ராட கம்ப்ளீட்டாவே நிறுத்திட்டேன். இன்னைக்கு நிறைய கண்ட்ரிஸ் போறாங்க, அந்த கண்ட்ரிஸ் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஹர்ட் ஆவாங்க, அதனால அதெல்லாமும் நான் சொல்றது இல்லை. ஸோ தயவு செஞ்சு அப்ராட் மெடிசனை முற்றிலும் தவிர்த்துருங்க. நீங்க மெடிசன் படிக்க போறீங்களா, ஸ்டடி ஒன்லி இன் இந்தியன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், ஃப்ரீ சீட், அதான் மெடிசன். சரி, அப்ராட்ல மெடிசன் படிச்சுட்டு இருக்கீங்களா, ஏதாச்சும் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டீங்களா, கவலைப்படாதீங்க. உங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு உங்களை அங்க அமைச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அங்க இந்தியா வந்து நல்லா படிச்சு அங்க நீங்க போயிருக்க கண்ட்ரில இந்தியா வந்த பிறகு ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணி பிஜி நீட்டையும் கிளியர் பண்ணி நல்ல மெடிக்கல் காலேஜ் இந்தியாவில் சேரக்கூடிய ஃபோக்கஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். வேற எதை பத்தியும் நீங்க யோசிக்காதீங்க. ஆனா புதுசா அப்ராட்ல போய் மெடிசன் படிக்கலான்னு பிளான் பண்றவங்க தயவு செஞ்சு அந்த பிளானை டிராப் பண்ணிடுங்க. அதனால எந்த பயனும் கிடையாது. அதான் நிறைய இடத்துல பதிவு செய்வேன், ஒரு ரிக்வஸ்டா தான் கேட்கறேன். இந்த அப்ராடுக்கு மெடிசன் அனுப்புறீங்களே, உங்க வீட்டு பசங்களா அதே கல்லூரியில மெடிசன் படிக்க அனுப்புவீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்க அனுப்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா உங்க பசங்க நல்லா இருக்கணும், நீங்க மெடிசன் அப்ராட் போய் பசங்க எங்கன்னா போட்டு விட்டுடலாம் அப்படின்ற எண்ணம் முற்றிலும் தவறுங்க. அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க. உங்க பசங்களுக்கு எதை கொடுக்க மாட்டீங்களோ அதை மற்ற பசங்களுக்கும் கொடுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். என் பையன் தலைகீழ நின்னாலும் அவனை நான் மெடிசன் அப்ராடுக்கு அனுப்ப மாட்டேன், நீ அதை படிக்கவே இல்லைனாலும் பிரச்சனை இல்லைன்ற. பட் இப்படி நம்ம ஒரு கிளாரிட்டியா சொன்னா தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு ஈஸியரா இருக்கும். ஸோ அதனால மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பயனுள்ள விஷயத்தை செய்வோம். அப்பதான் பாத்தீங்கன்னா, இப்ப எப்பவுமே ஒரு விஷயம் யாரோ சொன்னா, யார் சொன்னதுன்னு எனக்கு தெரியல, நீங்க எந்த வேலை பண்ணாலும் சரி அதனால உங்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டு, உங்க வீட்டுக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டு, இதர சமூகத்துக்கு எந்த பயனுமே இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு வேலையே நம்ம செய்யக்கூடாது. உங்களுக்கும் பெனிஃபிட், உங்க வீட்டுக்கும் பெனிஃபிட், இந்த சொசைட்டி எல்லாரையும் உள்ளடக்கி தான் நம்ம ஒரு வேலையை செய்யணும். நம்ம பெனிஃபிட்டை மட்டுமே நம்ம வந்து பார்த்துட்டு வேலை செஞ்சோம்னா அதனால நமக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. அது முற்றிலும் பயனற்ற செயலாகத்தான் இருக்கும் மெஜாரிட்டி. ஒன் மோர் கொஸ்டின். Hi sir, I am 12th grade. I will complete my board exam in next month. I want to study abroad. Is there any exams to clear for abroad? ரொம்ப கிறிஸ்பா ஷார்ட்டா உங்களுடைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. ஸ்பெசிஃபிக்கா எந்த எக்ஸாம்ஸும் இல்லை, உங்க பேர் இல்லை, அதனால எனக்கு நீங்க எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. ஸ்டூடெண்ட், நீங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க. தாராளமா நீங்க பேச்சுலர்ஸ் போய் அப்ராட்ல படிக்கலாம், மாற்று கருத்து இல்லை. அண்ட் நத்திங் லைக் கோயிங் அப்ராட் அட் யூஜி லெவல் இட் செல்ஃப் டு அ ஃபாரின் கண்ட்ரி. சரிங்களா? வண்டர்ஃபுல். ஸோ ஐ திங்க் உங்க எல்லாருக்கும் இந்த நேரலை நிகழ்ச்சி வந்து ஒரு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். எந்த பொய் வாக்குறுதிகளும் கிடையாது. நாங்க விசா வாங்கி கொடுத்துருவோம், அட்மிஷன் கன்ஃபார்ம், ஸ்காலர்ஷிப், இது சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும், பார்ட் டைம்ல அவ்வளவு சம்பாதிக்கலாம், எந்த பொய் வாக்குறுதிகளுமே கிடையாது. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நாங்க வெறும் அட்மிஷனுக்கு விசாக்கு உண்டான ஃபெசிலிட்டேட்டர் மட்டும்தான் யூரோப் ஸ்டடி சென்டர். அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி மக்களுக்கு பயனில்லாத விஷயத்த நம்ம ப்ரொமோட் பண்றதே கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கல்வி சார்ந்த கொஸ்டின்ஸ் இந்த மொபைல் நம்பர்ல நீங்க கேட்கலாம். அது மட்டும் இல்லாம எவ்ரி வெனஸ்டே எவ்ரி சண்டே 7:30 PM லைவ் வெபினார் கண்டக்ட் பண்றோம். எக்ஸலண்ட் அவேர்னஸஸ் கிரியேட் பண்றோம். ஸோ அதுலயுமே நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உங்களுடைய நாலேஜ் லெவல் when it comes to யூரோப்பை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் பிளான். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கொஸ்டினா நான் யாரை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I would like to select the first question we received today, ஜூலி. பிகாஸ் இன்னைக்கு ஆர்கிடெக்சர் நிறைய பேர் மாஸ்டர்ஸ் படிக்கிற பிளான் பண்றது இல்லை. பட் இந்த நிகழ்ச்சியிலேயே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜூலி கேட்டிருந்தாங்க அபவுட் பேச்சுலர்ஸ் இன் ஆர்கிடெக்சர் படிக்கிறத பத்தி. ஸோ ஜூலி, ஸோ ஐ வுட் select your question as a best question for this session and you will get a small gift voucher from our side from the same mobile number you had texted us. ஓகேங்களா? Thank you so much. அனைவருக்கும் மிக்க நன்றி. And as always, for your love and support, நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ராட் பிளான் பண்றவங்களுக்கு இந்த வீடியோஸ் அனுப்புங்க. அண்ட் முக்கியமாக இப்போ 10th முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு 11th 12th மேக்ஸ் படிக்காம விட்டுறாதீங்க. மேக்ஸ் சப்ஜெக்டை மிஸ் பண்ணிடாதீங்க. மேக்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய கோர்சஸ் உங்களுக்கு பண்ண முடியாமல் போயிடும். அண்ட் எங்களால் மேக்ஸ் இல்லைன்னா 99% உங்கள் டாக்குமெண்ட்ஸை ப்ராசஸ் பண்ண முடியாது. இதுதான் விஷயம். ஸோ that's it. That's all I wanted to say. Thank you so much. நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. And of course, congratulations, Julie, for getting selected for the best question for the session. சரிங்களா? Thank you. நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு லைவ் நிகழ்ச்சியில நிச்சயமாக சந்திப்போம். Thank you.